ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரஸ் ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு எது நம்ம வியூவர்ஸ்க்கு நல்லதுன்னு படுதோ, நம்ம அதை ஒரு வீடியோவாக கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தால் தான் வந்து நம்மளால் நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் பண்ண முடியும். இப்போ நமக்கு நல்லது அப்படின்னு படுறது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சரியாக படலை அப்படின்னா நம்ம அதை கொடுத்தோம், அந்த வீடியோ அப்லோட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னா, இந்த டுமாரோ ஸ்டாக்ஸ் அப்படின்ற வீடியோ வந்து 2 நாளாக ப்ரெசென்ட் பண்ணேன். அதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. அது லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராக லைக் பண்ணியிருப்பாங்க, 400 பேராக லைக் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் எழுந்துச்சு பார்த்தேன், அந்த அளவுக்கு லைக்ஸ் வந்து காணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அது நான் ஒன்றும் வருத்தப்படல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ வந்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஏதோ சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்றதுக்காக அந்த வீடியோ வந்து இன்னிலேருந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மார்னிங் போய்ட்டுக்கேன். நான் அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சிட்டு எல்லா இஷ்யூவும் பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, சரி இது நம்ம 400-500 லைக்ஸ் இதுக்கிட்ட ரீச் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் அந்த எஃபர்ட் இன்புட் கொடுக்குறோம். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் அனலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து சேர்றதுக்காண்டி 7:30 மணி ஆகுது. இந்த 3 ஹவர் 4 ஹவர் எஃபர்ட் வந்து உங்களோட லைக்ஸ் தான் வந்து எனக்கு கொடுக்குற ஒரு வெகுமதியாக நினைக்கிறேன் நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது இன்றைக்கி மார்னிங்கில் உங்களுக்கு எல்லாம் ஒன்று ரிப்ளை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ரெகுலராக நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். இதில் நிஃப்டி 50 இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது இன்ட்ரேடேக்காக இப்போது கண்டினியூவாக வந்து செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன மாதிரி சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,120யும் 17,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 17,200 லெவலும் 17,120 லெவலும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி இப்போது. ஓகேங்களா, இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் சேல், அந்த சீன் இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த சப்போர்ட் இருக்குங்களா, இந்த சப்போர்ட்டில் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு ப்ரைஸு இந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகும். அதாவது சைட்வேஸ் இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் குட்டி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது 17,200க்கு நியரஸ்ட் ஒரு ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இல்லை 17,120க்கு நேராக ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அங்கே லாஸ்ட்டாக அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். பையிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,200க்கு அபவ், 17,200க்கு அபவ் பெரிய மூவ்லாம் பார்க்க முடியாது நம்மளால். சின்ன சின்ன மூவ் தான். ஒரு நிஃப்டியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் கேட்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் இதுலேயே வந்து 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம் அப்படின்னா முடியாது. ஓகேங்களா, இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் புல் பேக்காக மார்க்கெட் மேபி கொஞ்சம் ரிவர்ஸில் ஆகலாம், மேலே போகலாம். அந்த ரிவர்ஸில் நீங்கள் பையிங் பண்ணணும் அப்படின்னா 17,200 அபவ், 17,200 அபவ். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும். ஓகேங்களா, இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னால் மட்டும்தான் 17,220, ஓகே 200 to 220 மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னால் மட்டும்தான் பையிங்கான ஒரு வாய்ப்புகள் தேடி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், அதுவும் ரொம்ப லாங் பெரிய பாயிண்ட்டை கேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு கீழே 17,200க்கு பிலோ உங்களுக்கு லோ ஃபார்மேஷன் ஆகுது. அந்த இடத்துல வந்து அதுக்கு மேலே ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப்லாஸை போட்டுட்டு சின்ன குட்டி சேலிங். ஓகேங்களா, ஷார்ப் சேல் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 17,050க்கு கீழே தான் வந்து நம்ம ஷார்ப் சேல் பார்க்க முடியும். ஆல்ரெடி இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. உங்களுக்கு நம்ம நேற்று டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டியில் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 39,250 அது வந்து சப்போர்ட் இருந்துச்சு. அது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நிஃப்டி முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி வந்து எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்றத பார்த்தோம்.
பர்டிகுலர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,120 ரெசிஸ்டன்ஸ், 17,220, 7,220. ஓகே, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ். 2 லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சேலிங் பண்ணுற இடம் அந்த இடம்லாம் நீங்கள் போய் பாட்டமில் போய்ட்டு சேல் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒரு சில பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து சேல் பண்ணிடுவாங்க, 17,100 சேல் பண்ணுவாங்க அப்படின்னா மேலே போய் ரெசல்ட் ஆகும். ஸோ அப்படின்னா ஒன்றா நம்ம சேல் பண்ணுற இடமும் வந்து சேஃபான இடமா இருக்கணும், பை பண்ணுற இடமும் சேஃபான இடமா இருக்கணும். பாட்டமில் வந்து பை பண்ணாதீங்க, அதே மாதிரி பாட்டமில் சேலும் பண்ணாதீங்க. எங்கே பண்ணணும் சேலிங்கன்றதை ஏரியாவை டிசைட் பண்ணி சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பையிங்கில் வந்து பண்ணணும் அப்படின்னா 17,200 அப்போ தான் இந்த ஏரியாவுக்கே வந்து பையிங் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, இது நிஃப்டி 50 சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புல் பேக் போயிருக்காங்க, அதாவது ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. மார்க்கெட் நேற்று நம்ம எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்க தெரியல, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். 39,500க்கு பிலோ செல் பண்ணுங்கள், 39,250க்கு நியரஸ்ட் வந்து ஸோ ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸும் புக் பண்ணியிருப்பீங்க ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி என்ன கண்டிஷன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். இது இந்த 2 ஏரியா. ஓகே, ஸோ நம்ம 2 ஏரியா ட்ராவும் பண்ணிக்கிறாருங்க. ப்ரைஸ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஏரியாவில் ப்ரைஸு செல்லிங் ரிஜெக்ட் காமிக்கும். 39,800 அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பையிங்கான பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப்மூவ் கொடுக்கும், நீங்கள் இங்கே பையிங்கான பிளான் பண்ணலாம். இந்த ஏரியா 2 ஏரியா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும், ப்ரைஸ் அங்கேருந்து ஃபாலிங்கான சான்ஸ் இருக்கும் இதுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் சைட்வேஸ் தான் மூமெண்டம் கொடுக்கும். இதெல்லாம் ஃபுல்லு சைட்வேஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸும் அவங்க பணம் பண்ணீங்களா, ஒன்லி ஆப்ஷன் பையர்ஸே பணம் பண்ணாங்க, அவங்க எப்போ பணம் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் 39,800க்கும் 39,400க்கும் இந்த 400 பாயிண்ட்ஸ் கேப்பில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள். 39,600ம் 39,800 லெவலும் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் மேலே கொடுத்துச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 40,000 வரல நம்ம ப்ரைஸ் மூமெண்டம் பார்க்கலாம். எது புல் பேக்காக ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் மூமெண்டம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மேலே போகுது ப்ரைஸு, அதை கவனத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே பையர்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இன்னும் ஈஸியாலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இனிமேட் எல்லாம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுடைய டேஸ் வரும். ஓகேங்களா? அதில் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய வியூ. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இல்லை இதுவும் லைக்ஸ் அந்த 400 லைக்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம், கொஞ்சம் வேறு என்ன பிளான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குன்னு தெரியும். எல்லாருக்கும் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரிக்ஸு டிப்ஸு கால்ஸு இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பிடிக்குது. ஆனால் என்னால் அது கொடுக்க முடியாதுங்களே. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்ல முடியும். இப்போ எல்லாருக்கும் பாய்சன் பிடிக்குது அப்படின்றதுக்காக நான் பாய்சன் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக தாமதமாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஃபின் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபின் நிஃப்டியில் 2 ரெசிஸ்டன்ஸ் சரியாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ப்ரைஸ் லாஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ண இடம் வந்து அதை நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் காமிக்குது. பாசிட்டிவ்னு சொன்னோன்னா பையிங் அப்படின்வாங்க. இந்த லெவல் கட்டானா பை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பையெல்லாம் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து கட் ஆகிட்டோம், க்ளோசிங் கொடுக்கட்டும், அகெயின் பிரேக் அவுட் ஆனால் பையிங் பண்ணுங்கள். அது வரலும் பையிங் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல மேபி கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு லைட்டாக எம் பேட்டர்ன் மாதிரி ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா திரும்ப இந்த 10 லைன் வந்து டச் பண்ணிடணும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறது வேறு, இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி சொல்லிட்டு வேறு. அந்த டைமில் வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அவ்வளோதான். 2 லெவல் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. 17,650யும் 17,700 2 லெவல் ஞாபகம் வச்சுங்க. 2 லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் காமிச்சிச்சுன்னா நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். சின்ன பாயிண்ட், பெரிய மூமெண்டம் இது வராது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெரிய மூமெண்டம் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.